நான் உங்கள் சாவித்திரி கௌதராஜன் பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்கு மாங்காய் பச்சடி பண்ணுவாங்க. அந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பச்சடி சேர்த்து நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்துறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு 2 கோமாங்காய் எடுத்திருக்கேன். இது ஒட்டு மாங்காய்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். இது கூட சேர்த்துறதுக்கு நம்ம ஜாங்கிரி ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறோம். அப்புறம் உப்பு, சால்ட் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய். அது நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு எப்போ சொல்கிறது தான் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு, உளுந்து பருப்பு இது சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் இது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட விதை வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இப்போது நம்ம இது கூட மாங்காய் சேர்க்கலாம். நம்ம முழு மாங்காய் நான் காட்டினவங்களுக்கு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சிறகி போடுறவங்களும் திருகி போடுறவங்களும் போடலாம். சிறகி போடும்போது பார்த்திங்கன்னா அது குழப்பம் ஒரு ஜாம் டேஸ்ட்டில் வரும். இது பார்த்திங்கன்னா பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த கட் பண்ண மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றணும் இல்லையா, அந்த எண்ணெய் நல்லா மாங்காய் இப்படி போட்டாடுற மாதிரி நல்லா திருப்பி கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஒரு ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கோம் 1 ஸ்பூன், அதே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்க்கணும். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இது வேக விடணும். பாருங்கள், நான் இதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். சால்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாங்காய் நல்லா குழைய வெந்து வரணும். அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாங்கிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அதில் தூசு எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மாங்காய் வேகட்டும். மூடி போட்டு மாங்காய் வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை நம்ம காய்ச்சணும். கொஞ்சம் காய்ச்சறது அப்படின்னா நம்ம கரையை வச்சு வடிகட்டி வைக்கணும். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கரையை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு வடிகட்டிடலாம். மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவு தண்ணி கம்மியானதும் நம்ம இந்த வெள்ளைப்பாகு இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த வெள்ளைப்பாவில் நல்லா இதில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும்போது நம்ம இறக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த சர்க்கரைப்பாகில் இந்த மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. இனியும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாம். பாருங்கள், பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. உங்களுக்கும் அப்படி தானே இருக்குது. நீங்கள் இது கட்டாயம் செஞ்சு பாருங்கள். தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தமிழ் வட்டத்தில் பணிக்கு
நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சி சாப்பிடுங்க. இது எல்லா சைட் டிஷ்ஷுக்குமே தொட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து மாங்காயில் புளிப்பு இருக்காது. நம்ம வந்து இனிப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயெல்லாம் கிடைக்கும்போது தானே நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட முடியும். பச்சை மாங்காய் சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.